வாடா மச்சி. ஏய் யோ கையில சொன்னா கீழ வந்து வாரீங்க அறிவில்ல உங்களுக்கு. இறங்கடா கீழ. சும்மா இல்ல மாட்டிக்கிட்டு வாங்கிருக்கோம் நாங்க. எதுக்கு? யமலோகம் போறதுக்கா? ஏன் வண்டில ஃபுட்பால் ஏத்த மாட்டேன். வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு காந்தி தாத்தாவை எங்க தாத்தாவை என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இவன் என்னடானா ஃபுட்பால் நிக்கிறதுக்கு கூட நமக்கு சுதந்திரம் இல்லன்னு சொல்றாப்லடா. ஃபுட்பால்ல நிக்கிறதுக்கு, பொம்பளை பின்னாடி உரசறதுக்கு, பிப்பாக்கெட் அடிக்கிறதுக்கு இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல? ஏய் கண்ணா. இன்னைக்கு அங்க நீ இறக்கிடலாம். நாங்களும் இறங்கிடுறோம். நாளைக்கு நீ இந்த ரூட்ல தானே வரணும். பிஸ்தா நாளைக்கு மட்டும் இல்லம்மா, நான் டெய்லி இதே ரூட்ல தான் உஸ்தா. முடிஞ்சா உன்னால நான் பாத்துக்க. புரியுதா? ஏய் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா. ரைட். சாந்தி. ஏய் சாந்தி. வெளியில வா சாந்தி. சாந்தி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது சங்கதி. ஆனா எனக்கு இன்னைக்கு காரணத்தை சொல்லு சாந்தி. யோ உன் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை இங்க கொண்டாந்து நிறுத்திட்டியா? யோ இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்த சமுதாய பிரச்சனை. இது காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லையா? அந்த காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி. அவனுக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு என்னையா காதல் வேண்டி இருக்கு? தலைவலியும் காதலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாந்தி காதலிச்சவனை நடுரோட நிக்க வச்சுட்டு நீ மட்டும் ஏன் நடுவுட்ல நிக்கிற? வெளியில வா சாந்தி. வெளியில வா சாந்தி. வெளியில வா. நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லு. நான் என்ன குடிகாரனா, சூதாடியா, சோம்பேறியா, இல்ல பொம்பளை பொறிக்கியா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கா கறி சமைச்சேன். அன்னையில இருந்து நான் உனக்கா கறி சாப்பிடுறதே விட்டேன். சத்தியமா சொல்றேன் சாந்தி, அன்னையில இருந்து நான் கறியே தொடறதில்ல. கறி சாப்பிடாதீங்க கறி சாப்பிடாதீங்கன்னு காந்தி சொன்னப்ப கூட நான் கேட்கல சார். ஆனா இந்த சாந்தி சொன்னப்ப நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நாயை கூப்பிடுறேன்? நாய கூப்பிடலையா, உன் பேர்ல இருக்கிற நாயத்துக்காக வருத்தப்பட்டேன். பாரு ரோட்ல போற எவனோ ஒரு அவனுக்கு மேல பரிதாபம் இருக்கு. ஆனா முக்கியமான உனக்கு மேல பரிதாபம் இல்ல, அனுதாபம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை லவ்வரா நினைக்கல சாந்தி, ஒய்ஃபா நினைக்கிறேன். தாலி கட்டலையே தவிர என்னைக்கு நான் மனசார உன்னை ஆசைப்பட்டனோ அன்னையில இருந்து மனப்பூர்வமா உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சாந்தி உன்னால நான் வெளியில தலை காட்ட முடியல சாந்தி. உங்க அப்பாவது வெளியில தலை காட்ட சொல்லு, நான் அவராண்ட பேசிக்கிறேன். உங்க அப்பா உள்ளதானே இருக்காரு. உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. அதுல என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? சாந்தி வெளியில வா சாந்தி. தொண்டை கிழிய கத்துறேன் இல்ல. தோ வந்துட்டாப்பா சாந்தி. இவளையா கட்டிக்க போற? டேய் நான் தாலி கட்டின ஒய்ஃப்டா. யோ தள்ளியா, உனக்கா தாலி கட்டின ஒய்ஃப் பக்கத்துல இருக்கா. ஆனா பார் நான் தாலி கட்ட வேண்டிய ஒய்ஃப் உள்ள இருக்காளே. தாலி இங்க இருக்கு, ஒய்ஃப் உள்ள இருக்கா. அதுவும் கம்கமா இருக்கா. என்ன நியாயம் இது? கூப்பிடவள. அம்பி அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம். இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? காதல்ங்கிறது அக்ரஹாரத்தை விட புனிதமானது. அதையே அசிங்கப்படுத்திட்டால உங்க ஆத்து சாந்தி. கூப்பிடவள வெளியில. ஆமா உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ். அதான் லவ்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. போனா போட்டோம். எங்க லவ் மேரேஜ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா. இவ்வளவு அழுத்தமா உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து ஆறாரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்துக்குற நீயும் செய் இல்லைன்னு வாய் கிழிய பாட்டு பாடிட்டு எங்க அம்மா பட்டு புடவை அழுத்திட்டு வந்துட்டிய. எங்க அம்மா கட்டின பட்டு புடவை மட்டும் வேணும், எங்க அம்மா பெத்த நான் வேணாமா? சாதா புடவையா இருந்தா பரவாயில்ல, பட்டு புடவை அதான் பதுக்கி வச்சுக்கிட்டா. ஏன்பா பட்டு புடவை இல்லாம வாங்கி கொடுத்த? புடவை என்ன மாமி புடவை? அந்த பொண்ணு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் உயிரியே கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனே, அந்த புடவைய பத்தி ஒரு இந்த அம்மா புடவை சும்மா கட்டாத. புடவை கொடுத்தம்ச்சாளா? வெளியில வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு உன்கிட்ட புடவை கொடுத்தம்ச்சாளா? புடவை கொடுத்துட்டா பழகுனது எல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா? எனக்குன்னு தாலி வாங்க வேண்டாம், உங்க அம்மா கட்டின தாலியை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியே. இப்ப தாலி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லு. சொல்லு சாந்தி. கடைசியா சொல்றேன், ஒண்ணு உன் கழுத்துல இந்த தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு ஏறும். சொல்லிட்டேன். கண்ணா என்னடா இப்படி திடுதிப்பு பண்ணிட்ட? என்ன கேட்காம பஸ் எடுத்துட்டு வந்துட்டேடா பாவி. நீ சும்மாரியா? எப்போல சும்மா படுத்துட்ட என்ன? நீதானே போரிய போத்தி விட்டு தாடிய வளர்க்காத, தைரியத்தை வள, அங்க போய் நியாயத்தை கேளு, ஹேர கேளுன்னு சொன்ன. நீனே தொட்டினி ஆட்டி விட்டு புள்ளைய கிள்ளி விடுற. கண்ணா நான் கிள்ளது வேற, ஆட்டினது வேற. ஏய் பாவி நீ புரிஞ்சுக்கிட்டதே வேறடா. டேய் பொண்ணால என் வேலையே போயில போறதுடா. டேய் எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுடா பொண்டாட்டி. உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம நான் அவஸ்தைப்படுறேன். எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா? ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா? சீக்கிரமா நீ போல போல என்ன மூஞ்சில அடிச்சு